வாமா. ஏப்பா எத்தனை வருஷம் ஆச்சுப்பா? இது வரைக்கும் ஒன்றும் அமையலையா? உங்க வீட்டுல மங்களகரமான காரியம் நடக்கலையா? ரெண்டுமே அப்படித்தான் இருக்கா? குலதெய்வம் கோயில் போயிருந்தியா? என்ன வேண்டிட்டாங்க? இல்லம்மா அப்படியே நடக்கும். வேண்டினேன். வேண்டியா? இது வரைக்கும் நடந்ததா? குலதெய்வத்துக்கு என்ன குறை வச்ச? எதுவுமே வைக்கலையா? வேண்டுனியா? அதாவது இது வரைக்கும் குலதெய்வத்துக்கு வேண்டவே இல்லையா? வேண்டியிருப்ப இல்லையா? காரியம் நடக்கணும்னு வேண்டியிருப்ப இல்லையா? அப்ப குலதெய்வத்துக்கிட்ட போ. முதல்ல குலதெய்வம் தான் உனக்கு வேணும். குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் மத்த தெய்வம். நீ குலதெய்வத்தையே நீ கேட்கல. போன மாசம் கூட போயிட்டு வந்தோம் சாமி. அப்ப நீ கேட்கலையே. கேட்டோமே. கேட்கலங்கிறா தெரியல என்ன மாலையெல்லாம் கொடுத்து மாலை மாத்தி போட்டெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எப்போ கேட்கலங்கிற? மாலையெல்லாம் கொடுத்து மாலை மாத்தி போட்டு வந்தோம். நீ கேட்கறியா? அவங்க கேட்கறாங்க. இல்ல அவர் பழக்கத்துல சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. நான் 2 பேரும் தானே போயிருந்தோம். நீ அங்க போ, இன்னொரு தடவை போ. போய் இந்த அம்மா கிட்ட போய் கேளு, எனக்கு 90 நாள்ல காரியத்தை நடத்தி கொடுன்னு கேளு. சரியா? கேட்டுக்கு வா. 3 தடவை இங்க வரணும். வர முடியா? வருவியா? உண்மையா வருவியா? சரி, 3ஆவது தடவை காரியத்தை முடிச்சு கொடுத்தா இந்த அம்மாவுக்கு என்ன செய்யற? நீங்க என்ன கேட்கறத செய்யறோம். நான் கேட்கிறேன். உனக்கு பிரியப்பட்டது அந்த அம்மாவுக்கு நீ செய். சரியா? உனக்கு இஷ்டப்பட்டது அந்த அம்மாவுக்கு நீ செய். உன்னோட ஜாதகம் காட்டாது. தோசை ஜாதகம் சரியில்லை. சரியா? அந்த ஜாதகத்துக்கு அமையாது அவ்வளவு சீக்கிரம். நீ ஜாதகம் பார்க்காம பூ கேட்டுக்கோ. சரியா? வேற அதான் நீங்க என்ன சொல்றே கேட்க. இதே தலைவாசல கட்டி விடு. உன்னோட வாசல் தலைவாசல் கட்டி விடும். நல்லா பிடிச்சுக்கோ. தலைவாசல் கட்டி விடும். இவனோட இதுக்கு உங்களுக்கு பண்ணி தரேன்.